வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து 2329 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளை டேட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு வெப்சைட் ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. அந்த ஒரு காரணம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா 20/6/2024 26/6/2024 வரையும் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் செல்லான் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது 28ஆம் தேதி வரையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இன்னிலிருந்து இன்னொரு 6 நாளைக்கு நீங்கள் இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோவை 1 by 1 நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் எடுத்தோன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துங்க. வந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸராக இருந்தீங்கன்னா லாகின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் கிரியேட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட்டிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணி அந்த ஓடிபியை டைப் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்துருங்க. வந்துட்டு இங்கே லாகின் பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். என்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஓடிபி தானாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு அதுக்கான டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண விரும்பினாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு தூத்துக்குடி தான். நான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற சைடு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். நான் சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் தூத்துக்குடியில் என்னென்ன போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 133, அதுக்கப்புறம் எக்ஸாமினர், பெய்லீஃப், ப்ராசஸர் சர்வீஸ்க்கு 95, அதுக்கப்புறம் கிளீனர், ஒர்க்கர், நைட் வாட்ச்மேனு அந்த மாதிரி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 162 வேகன்சி இருக்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழில் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சைடில். ஜஸ்ட் அந்த அப்ளை லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் அந்த அப்ளைங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜுக்குள்ளே போகும். இப்போ என்னோட ஐடி லாகின் ஆயிடுச்சு. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 விதமான ஸ்டெப் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தகவல், உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல்வி தகுதியோட விவரங்கள், அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் உறுதிமொழி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயிலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அதோட அறிவிப்பு எண் என்ன மாவட்டம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா அதிலே ஃபில் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பாலினம் கேட்டிருக்காங்க. நான் மெயிலாக ஃபீமேலாங்கிற செலக்ட் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா மெயில் கேட்டகரி தான் அப்ளை பண்ண போகிறேன். மெயிலுங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா ஆகலையான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்ங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பிறந்த இடம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேறு, நீங்கள் பிறந்த இடம் வேறையாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். தமிழ்நாடுங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதோ அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தூத்துக்குடி தான். நான் தூத்துக்குடி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ண போகிறேன். இதை வந்துருச்சு, செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் தாயாரின் பேர், அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தாய்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட தாய்மொழி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி, தேசிய இனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரீஜன் பார்த்தீங்கன்னா நான் ஹிந்து தான், ஹிந்துங்கிற கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னவோ அதை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுரிமை கீழ் இடஒதுக்கீடு வச்சிருக்கீங்களா, ஏதாச்சும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிசி, டிசி, பிசிஎம், அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு பிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரி அப்ளை பண்ணிங்கன்னா ஃபீஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டணும் அப்படின்னு பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட உட்பிரிவு கேட்டிருக்காங்க. அதோட உட்பிரிவு என்னன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது யார், அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, அதை இஷ்யூ பண்ண டேட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக நீதித்துறையில் எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதை டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலையிலேருந்து உங்கள் மேலே வந்து ஏதாச்சும் குற்றவியல் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி எதுவுமே கிடையாது, இங்கே ஸ்டாஃப் எதுவுமே கிடையாதுன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாள் இராணுவத்தினர் அந்த இடஒதுக்கீடுக்கு எதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை நோங்கிறத கொடுத்துருங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நோங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மாணவ படையில் முன்னாள் மாணவராக நீங்கள் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. என்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி ஆர் டிப்ளமோ ஆர் அதுக்கு மேலே எதுவும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்கல, 10th நிப்பாட்டிட்டேன், அதான் நோங்கிறத கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் போக நீங்கள் எஸ்டிடி நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொடுக்கானா விட்டுருங்க. இது எல்லாமே டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதி விவரம் கேட்டிருக்காங்க. நான் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணாலும் போதுமானது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 8th குவாலிஃபிகேஷனுக்கான பாக்ஸ் மட்டும் தான் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதுக்கான பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 8th கிளாஸோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேங்க. எனக்கு என்றைக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது, நான் என்ன கல்வி வாரியத்தில் படிச்சிருந்தேன், அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, மீடியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷ் போக வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். அது போக இங்கிலீஷ் மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா கொடுத்துக்கோங்க, தெரியலாம் விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டச்சு டைப்பிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டு எனக்கு தெரியாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும்னா தெரியும்னு கொடுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்காங்க. முடிச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுத்துருங்க. இது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகுதி இருக்கா, அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறது அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து அதை பற்றி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ரிலவெண்ட்டாக இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாச்சும் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா விட்டுறலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போது என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் பயிர்ந்ததாக கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்டிஎம் ஓப்பன் ஆயிருக்கு. உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் எஸ்ங்கிறத கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் 3வது ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப்புக்குள்ளே வந்தாச்சு, அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் கேட்பாங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் ஏதாச்சும் வேலை பார்த்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரோமோட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஒழுங்கின நடவடிக்கை ஏதாச்சும் எடுத்திருக்காங்கன்னா கேட்குறாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், அப்படிலாம் நோங்கிறத கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் சுய நிதி நிறுவனம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையால் நீங்கள் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஜாமீன் மூலியமா வெளியே வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் பெண்டிங் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோ தான் கொடுப்போம், யாருமே இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரே பிடிஎஃபாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக மாற்றி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக எங்கே படித்து முடிச்சிங்களோ அதுக்குள்ள டிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக மாற்றி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலையில் இருந்து இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களா அவங்க மட்டும் தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு மற்றும் நடத்தை சான்று, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஒரு 2 நபர் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க 2 நபர் உங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட்காக கொடுப்பீங்க தெரியுமா, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேம் இதெல்லாம் ஃபில் பண்ணி அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பராக எழுதி அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக மாற்றி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி அப்லோட் பண்ணால் ஆக்சுவலி அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தனியாகவே அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு ஜின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க 2 நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர், அவங்க என்ன துறையில் வேலை பார்க்குறாங்க, அவங்க மொபைல் நம்பர், அவங்க அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக தான். உங்கள் தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க 2 பேர் நம்பரு, அவங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில டிக்ளரேஷன் உறுதிமொழிலாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே படித்து பார்த்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக் மார்க் பண்ணிடுங்க. நிறைய டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ காட்டுவாங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ரிவியூ காட்டுவாங்க. ஒன்ஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிக் மார்க்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஜஸ்ட் ஓகேன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிவியூ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. எது நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.